ரவிக்குமாருக்கு குடும்பத்தின் மீது இருந்த சில பொறுப்புகளும் சூர்யாவின் அசாத்திய திறமைகள் மீது இருந்த வியப்பும் அவரை பல வகையில் யோசிக்க செய்து கொண்டிருந்தது. அந்த யோசனை ஓர் நாள் அவரின் தூக்கத்தையும் கெடுத்தது. ரவிக்குமாரின் சிந்தனையில் பிரீத்தி, சூர்யா ஆகிய இருவரின் முகமும் மாறி மாறி வந்து சென்றது. அதோடு சூர்யாவின் கையில் இருந்த மச்சமும் அவரை மிகவும் குழப்பியது. அது அவருக்கு எதையோ நினைவுபடுத்த முயல்வதாக எண்ணினார். அந்த மச்சத்திற்கான உண்மை தெரிய வந்தது. தூக்கத்தில் வியர்த்து கொட்ட திடுக்கென எழுந்த ரவிக்குமார், அப்படின்னா சூர்யா? ஐயோ, இது இத்தனை நாளா எப்படி என்னோட நினைவுக்கு வராம போச்சு? சூர்யாவை இத்தனை நாளா ஒரு சாதாரண பையனா நினைச்சிட்டமே. அவனோட இந்த நிலைமைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் ஒரு காரணம் ஆகியிருக்கேன். இந்த ஊட்டி மொத்தமும் என்ன ஒரு பெரிய ஆளா பாக்குது. ஆனா இங்க யாருக்கும் தெரியல. என்ன விட இன்னும் என்ன மாதிரி இருக்கிற நூத்துக்கணக்கான கோடீஸ்வரங்க சேர்ந்து நின்னா கூட சூர்யாவுக்கு ஈடாக முடியாது. இப்ப கூட சூர்யா நினைச்சா இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பிசினஸ் சாம்ராஜ்யத்தையும் புரட்டி போட முடியும். ஆனா அவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் செல்வாக்கையும் விட்டுட்டு அவன் ஏன் இப்படி ஒரு நிலைமையில இருக்கான்? ஐயோ கடவுளே, நான் பண்ண தப்புக்கு நானே ஒரு பிராயச்சித்தம் செய்யணும், செஞ்சே ஆகணும். தம்பி, யார் நீங்க? வந்து ரொம்ப நேரம் ஆகுது. வேற எதுவும் சாப்பிட்றீங்களா? கடை எடுத்து வைக்க போறேன். சாரி, நான் ஏதோ ஒரு நினைப்புல என்று கூறிவிட்டு தனது கையை கழுவச் சென்றான் சூர்யா. அவனது சோர்ந்த முகத்தையும் அழுக்கான சட்டையையும் பார்த்து கடைக்காரர் இரக்கம் கொண்டார். தம்பி, ஊட்டியில நீங்க எங்க போனோம்? சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? அப்படி யாரும் இல்லை. அப்புறம் எதுக்கு தம்பி இங்க வந்தீங்க? அது ஏதோ ஒரு யோசனையில் அப்படியே பஸ் ஏறி வந்துட்டேன். எங்கே போகிறது, என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு சொந்தம் என் அம்மா மட்டும்தான். அவங்களும் கொஞ்ச நாள் முன்னாடி இறந்து போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே இங்கே ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்துருவேன். என்னப்பா சொல்ற? யாரும் இல்லைங்கிற, எங்க போறதுன்னு தெரியலங்கிற. உன்னை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாலப்பா இருக்கு. நீ இங்கே இரு, அண்ணன் மதியம் சாப்பாடு ரெடி பண்றேன், இருந்து சாப்பிட்டு போ. இந்தாங்க. அட, அதெல்லாம் ஒண்ணு வேணா, உள்ள வைப்பா. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம? தம்பி, சாப்பிட்டு தான் போறேன். அதுக்குள்ள ஏதாவது யோசனை வந்தா சொல்றேன். உக்காருப்பா. அண்ணா, என்னால் முடிஞ்ச உதவி நான் ஏதாவது பண்றேனா? சொன்னா கேட்க மாட்டேன். சரி வா. சூர்யா எதிர்பாராமல் ரோட்டை கவனிக்கிறான். எதிரே ஒரு கார் பிரேக் டவுன் ஆகி நிற்க, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் சார்? ஒரு 10 நிமிஷம் சார். மை ஃபுட் இடியட்ஸ் டிகட்ஸ். இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே நான் நடு ரோட்ல நிக்கிறது? சீக்கிரமா வேற காரை வர சொல்லு மேன், அப்புறம் இதை சரி பண்ணலாம். ரவிக்குமார் பேசிக்கொண்டே நடு ரோட்டை கிராஸ் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் எதிரே ஒரு வண்டி பிரேக் பிடிக்காமல் வந்து கொண்டிருந்தது. ரவிக்குமார் அதை சற்றும் கவனிக்காமல் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்க, அதை கவனித்துக் கொண்டிருந்த சூர்யா திடுக்கிட்டு வேகமாக ஓடிச் சென்று ரவிக்குமாரை பிடித்து வேகமாக தள்ளிக்கொண்டு ரோட்டை விட்டு வெளியே சென்றான். பிரேக் பிடிக்காமல் வந்த அந்த வண்டி வேகமாக கிராஸ் செய்ய நூல் இழையில் ரவிக்குமார் உயிர் தப்பினார். மக்கள் பாராட்டிக் கொண்டிருப்பதை பெரிதும் பொருட்படுத்தாமல் அந்த தள்ளுவண்டி கடையில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தான் சூர்யா. அதிர்ச்சியில் இருந்து மீளாதவராய் சூர்யாவை பார்த்து கொண்டிருந்த ரவிக்குமார் சிறிய உதவி செய்தாலே பலனை எதிர்பார்த்து நிற்கும் மனிதர்களிடையே இவ்வளவு பெரிய உதவியை செய்துவிட்டு அமைதியாக செல்லும் சூர்யாவை பார்த்து அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. சூர்யாவின் பக்கத்தில் சேரை போட்டு அமர்ந்த ரவிக்குமார் சூர்யாவை பார்த்து பேசத் தொடங்கினார். என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல சார், நன்றியெல்லாம் வேணாம் சார். அப்படி இல்ல தம்பி, நீங்க நினைச்சிருந்தா இதோ மத்தவங்கள மாதிரி தள்ளி நின்று சும்மா வேடிக்கை பார்த்துருக்கலாம். ஆனா நீங்க அப்படி செய்யலையே. ரொம்ப தைரியமா துணிஞ்சு முன்ன வந்து என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. இது சாதாரணம் கிடையாது, பெரிய விஷயம் தம்பி. நீங்க யாரு? இங்க ஊட்டியில தான் இருக்கீங்களா? நான் வந்து ஐயா, பையன் வெளியூர்னு சொன்னா. சொந்த பந்தம்லாம் யாரும் இல்லை, பொழப்ப தேடி வந்திருக்கான். காலையிலேருந்து நம்ம கடையில் தான் உட்காந்துருக்கான். பார்க்கவே பாவமாக இருந்துச்சு, அதான் இருந்து சாப்பிட்டு போன்னு உட்கார வச்சிருக்கேன். நல்ல வேளை நீங்கள் வந்துட்டீங்க. தம்பி, சொல்லணும்னு தோணுது, தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க பேசாம என் கூடயே வந்துருங்களேன். உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை நான் ஏற்பாடு பண்ணி தரேன். இல்லை சார், பரவாயில்ல. இன்னைக்கு தான் உங்களை முதல் தடவையா பார்க்கறேன். ஆனாலும் என்னமோ தெரியல,
மனசுக்குள்ள ஏதோ ரொம்ப தெரிஞ்ச உறவு மாதிரி ஒரு உணர்வு. நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்கன்றதுக்காக இதை நான் சொல்லல, என் மனசார சத்தியமா சொல்றேன். சார் சார் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏதோ உங்களை காப்பாற்றிட்டேங்கிற உணர்ச்சி வசத்தில் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அதை ஏற்றுக்கலாமா வேணாமாங்கிற மனக்குழப்பத்தில் நான் இருக்கேன் சார். ஏற்கனவே பல பிரச்சனையில் இருக்கேன் சார். என்னை விட்டுருங்க சார், நான் கிளம்புறேன். தம்பி, ஐயா இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய மனுஷன் தம்பி. கொடுத்த வாக்க மீறவே மாட்டாரு. அதோட இன்னைக்கு என்னெல்லாம் நடந்திருக்குன்னு யோசிச்சு பாரு. நீ ஏன் ஊட்டிக்கு வரணும்? அப்படியே வந்தாலும் இங்கே இவ்வளவு கடைகள் இருக்கும்போது என் கடையில் வந்து ஏன் சாப்பிடணும்? உன் கஷ்டத்தை கேட்டு சங்கடப்பட்டு உன்னை ஏன் இங்கே இருக்க சொல்லணும்? எல்லாமே ஒரு காரணமாக தான் நடந்துட்டு இருக்கு தம்பி. எதை பற்றி யோசிக்காம ஐயாவோட கிளம்பி போங்க. சூர்யாவின் உள்ளுணர்வும் ரவிக்குமாருடன் தான் செல்வது சரியாக இருக்கும் என கூறியது. அங்கிருந்து கிளம்பிய ரவிக்குமார் சூர்யாவை தன்னுடைய பங்களாவிற்கு அழைத்துச் சென்றார். வரும் வழியில் சூர்யாவிடம் பேச்சு கொடுத்து கொண்டே வந்த ரவிக்குமார் அவன் ஒரு MBA கிராஜுவேட் என்பதை தெரிந்து கொண்டார். அதோடு சூர்யாவின் வலது கையில் இருந்த பெரிய மச்சத்தையும் ரவிக்குமார் கவனித்தார். அதே போன்றதொரு மச்சத்தை இதற்கு முன்னால் எங்கோ பார்த்திருப்பதை உணர்ந்த ரவிக்குமார் அது எங்கே, யாரிடம் என்பதை நினைவு கூற முயன்றார். ஆனால் அவருக்கு சட்டென எதுவும் நினைவுக்கு வரவில்லை. ரவிக்குமார் மற்றும் சூர்யா இருவரும் வீட்டுக்குள்ளே செல்ல, பாருங்க, தம்பி பேரு சூர்யா, வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல என் உயிரே போயிருக்கும். அதுல இருந்து தம்பி தான் என்ன காப்பாத்தினாரு. அப்பா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்லம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல. அதான் சொன்னேனே, சரியான சமயத்துக்கு வந்து இந்த தம்பி என்ன காப்பாத்திட்டாரு. ரவிக்குமார் பேசிக் கொண்டிருக்க வனிதா மற்றும் சந்தியா இருவரும் அலட்சியமாக இருந்தனர். பிரீத்தி சூர்யாவின் பக்கம் திரும்பி பார்த்து கனிவான பார்வையுடன் பேசினாள். சூர்யா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. எனக்கு எங்க அப்பா தான் எல்லாமே. அவரோட உயிரை நீங்க காப்பாத்திருக்கீங்க. நீங்க ஏதாச்சும் கேட்டே ஆகணும். நான் உங்களுக்கு கைமாற ஏதாவது பண்ணி ஆகணும். ஐயோ, அதெல்லாம் பரவாயில்லைங்க. ஏங்க, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன நேரத்துல அவர் உங்க உயிரை காப்பாத்திருக்காருன்னா அவருக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்கலாமே. எதுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? ஆமா டாடி, இந்த மாதிரி பிச்சைக்கார நாயங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. I can't trust these kind of people. இதை கேட்ட சூர்யா அவமானத்தில் தலை குனிந்தபடி நின்று கொண்டிருக்க ரவிக்குமார் கோபமாக, Shut up, சந்தியா, பார்த்து பேசு. அது சரி, உன் அம்மா புத்தி தானே உனக்கும் வரும். உன் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி கூட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்திருக்கேன் பாரு. அதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். சரி, என் விஷயம் என்னோட, அதை விடு. ஆனா இந்த தம்பிய மரியாதை குறைவா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. பேசுனா பல்ல உடைச்சிருவார் ராஸ்கல். சூர்யா சற்று முன்னே வந்து மென்மையாக ரவிக்குமாரை பார்த்து, சார் விடுங்க சார், அவங்களும் சொல்லி எந்த குத்தமும் இல்லை சார். என்ன மாதிரி ஒருத்தனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது யாராக இருந்தாலும் இப்படி தான் சார் சொல்லுவாங்க. என்னால் உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வர வேணாம், நான் வேணா கிளம்புறேன் சார், பரவாயில்ல. உடனே ரவிக்குமார் சூர்யாவை பதற்றத்துடன் பார்த்தபடி நிற்க பிரீத்தியும் பதற்றமாக பார்த்தபடி சூர்யாவிடம் பேசினாள். அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க இங்கதான் இருந்தாகணும். எங்க அப்பா உயிரை காப்பாத்திருக்கீங்க. அதுக்கு நன்றி கடனா நீங்க இங்கதான் இருந்தாகணும் சூர்யா. ஆமா தம்பி, இப்ப இங்க நடந்ததுக்காக நானும் என் மூத்த பொண்ணு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். என்ன சார் நீங்க போய் என் பொண்டாட்டியையும் இளைய மகளையும் திருத்தறதுக்காக நானும் பல வருஷங்களா ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா 2 பேரையும் என்னால மாத்த முடியல. இப்போ இவங்க சொல்றது கேட்டு நீங்க இந்த வீட்டை விட்டு கிளம்பி போனீங்கன்னா ஒரு நல்ல பையனை வீட்டுக்கு கூட்டு வந்து அவமானப்படுத்தி அனுப்பிட்டோங்கிற குற்ற உணர்ச்சியோட நான் ஆயுசு முழுக்க வாழ வேண்டியிருக்கும். பிரீத்தியும் ரவிக்குமாரும் மாறி மாறி வற்புறுத்த அவர்களின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சூர்யா அங்கே தங்குவதற்கு சம்மதித்தான். பாருங்க, இன்னொரு தடவை இவர்கிட்ட யாராவது மரியாதை குறைவா பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தம்பி, இன்னையில இருந்து நீங்க தான் எனக்கு பர்சனல் செக்ரட்டரி. சார் என்ன சொல்றீங்க? நோ, இட்ஸ் a done deal. All right, பிரீத்தி, இவர் இங்கேயே தங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிடு. நாட்கள் ஓடின. சூர்யா ரவிக்குமாரிடம் வேலைக்கு சேர்ந்து 6 மாதங்கள் ஆயிருந்தது. சூர்யா கொடுத்த ஆலோசனைகளின்படி ரவிக்குமார் எடுத்த முடிவுகள் பெரும் வெற்றி அடைந்திருந்தன. சூர்யாவின் மீது ரவிக்குமார் வைத்திருந்த நம்பிக்கை பெரிதும் அதிகரித்திருந்தது. அதே சமயம் சூர்யாவின் வலது கையில் இருந்த அந்த மச்சம் குறித்து ரவிக்குமார் அவ்வப்போது ஆழ்ந்து யோசித்து வந்தார். ஆனால் அவருக்கு சரியான விடை கிடைக்கவில்லை.
இந்த இடைப்பட்ட காலங்களில் பிரீத்திக்கு மாப்பிள்ளை தேடுவதில் ரவிக்குமாரின் கவனம் சூடு பிடித்திருந்தது. பெரிய பெரிய பிசினஸ்மேன்களின் வரன்கள் வந்தாலும் ரவிக்குமாருக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் அவருக்கு எந்த வரனும் அமையவில்லை. இப்படி ரவிக்குமாருக்கு குடும்பத்தின் மீது இருந்த சில பொறுப்புகளும் சூர்யாவின் அசாத்திய திறமைகள் மீது இருந்த வியப்பும் அவரை பல வகையில் யோசிக்க செய்து கொண்டிருந்தது. அந்த யோசனை ஒரு நாள் அவரின் தூக்கத்தையும் கெடுத்தது. ரவிக்குமாரின் சிந்தனையில் பிரீத்தி, சூர்யா ஆகிய இருவரின் முகமும் மாறி மாறி வந்து சென்றது. அதோடு சூர்யாவின் கையில் இருந்த மச்சமும் அவரை மிகவும் குழப்பியது. அது அவருக்கு எதையோ நினைவுபடுத்த முயல்வதாக எண்ணினார். அந்த மச்சத்திற்கான உண்மை தெரிய வந்தது. தூக்கத்தில் வியர்த்து கொட்ட திடுக்கென எழுந்த ரவிக்குமார், அப்படின்னா சூர்யா? ஐயோ, இது இத்தனை நாளா எப்படி என்னோட நினைவுக்கு வராம போச்சு? சூர்யாவை இத்தனை நாளா ஒரு சாதாரண பையனா நினைச்சிட்டமே. அவனோட இந்த நிலைமைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் ஒரு காரணம் ஆகியிருக்கேன். இந்த ஊட்டி மொத்தமும் என்ன ஒரு பெரிய ஆளா பாக்குது. ஆனா இங்க யாருக்கும் தெரியல. என்ன விட இன்னும் என்ன மாதிரி இருக்கிற நூத்துக்கணக்கான கோடீஸ்வரங்க சேர்ந்து நின்னா கூட சூர்யாவுக்கு ஈடாக முடியாது. இப்ப கூட சூர்யா நினைச்சா இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பிசினஸ் சாம்ராஜ்யத்தையும் புரட்டி போட முடியும். ஆனா அவ்வளவு பெரிய அந்தஸ்தையும் செல்வாக்கையும் விட்டுட்டு அவன் ஏன் இப்படி ஒரு நிலைமையில இருக்கான்? ஐயோ கடவுளே, நான் பண்ண தப்புக்கு நானே ஒரு பிராயச்சித்தம் செய்யணும், செஞ்சே ஆகணும். மறுநாள் காலை விடிந்ததுமே தன்னுடைய வீட்டு தோட்டத்தில் தனது மகள் பிரீத்தியையும் சூர்யாவையும் தனியே அழைத்து பேசினார். உங்க 2 பேர்கிட்டையும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ரொம்ப நாளாவே என் மனசுக்குள்ள ஒரு யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அதோட முடிவு உங்க 2 பேர் கையில தான் இருக்கு. நீங்க 2 பேரும் தப்பா நினைக்கலன்னா நான் அதை சொல்றேன். சார், நீங்க என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நீங்க எது சொன்னாலும் செய்யறேன். அப்பா, எதா இருந்தாலும் சொல்லுங்கப்பா. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னடா இவன் திடீர்னு இப்படி சொல்றான்னு தப்பா நினைக்காதீங்க. நல்லா யோசிச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். என்னால என் பொண்ணுக்கு எங்க வேணா எவ்வளவு பெரிய இடத்துல வேணும்னாலும் மாப்பிள்ளை பார்க்க முடியும். ஆனா சூர்யா மாதிரி அமையாதுமா. சூர்யாவோட திறமை மேல என்னோட அனுபவத்தை வச்சு சொல்றேன், எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. நீங்க இப்ப சொன்னது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ஆனா கண்டிப்பா உங்க பேச்ச மீறி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா என் சந்தோஷத்தை விட உங்க சந்தோஷம் தான் முக்கியம்னு நான் இருந்திருக்கேன். அதே சமயத்துல நான் சூர்யா வந்த மாதிரி பார்த்ததே இல்லப்பா. ஆனா இருந்தாலும் நான் உங்களுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். சூர்யாக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம்னா எனக்கும் சம்மதம்பா. சார், உங்க பொண்ணு பிரீத்திய இது வரைக்கும் அந்த கண்ணோட்டத்துல பார்த்தது இல்லை சார். ஆனா நீங்க அமைச்சு கொடுக்குற இந்த வாழ்க்கை நல்லபடியா அமையும்னு நான் நம்புறேன். அதனால எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் சார் என்று சூர்யா பதிலளிக்க ரவிக்குமார் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியாக சிரித்தார். உடனே வீட்டின் உள்ளே சென்று ரவிக்குமார் விஷயத்தை எல்லோரிடமும் சொல்ல, யாருன்னே தெரியாத இந்த பிச்சைக்காரனுக்கு வேலை கொடுத்ததே இங்க யாருக்குமே பிடிக்கல. ஏதோ உங்க உயிரை காப்பாத்தி இருக்கான்றதுக்காக எதுவும் சொல்லாம இருந்தோம். இப்ப என்னடானா நம்ம பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்றீங்க? புத்தி கெட்டு போச்சா உங்களுக்கு? ஆமா டாடி, இவ யாரு? இவனுக்கு என்ன சொத்து இருக்கு? நம்ம கிட்ட salary வாங்குற நான் இவனுக்கு போய் பிரீத்திய கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்றீங்க? I am very much disappointed with you. எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம். 1000 கோடி ரூபாயை கொட்டி கொடுத்தாலும் சூர்யா மாதிரி ஒரு பையன் நம்ம பிரீத்திக்கு கிடைக்க மாட்டான். சோ நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை சூர்யா தான் என ரவிக்குமார் பேசிவிட்டு கோபமாக தன்னுடைய அறைக்குள் சென்றார். ஒரு வழியாக அடுத்த 6 மாதத்தில் அவர்களது திருமணம் நடந்து முடிந்தது. தன்னுடைய மனதில் இருக்கும் அந்த ரகசிய காரணத்தினாலும் தன்னுடைய லட்சியத்திற்காகவும் பிரீத்தியிடம் இருந்து விலகியே இருந்தான் சூர்யா. எந்த காரணத்திற்காகவோ அவர் தயங்குகிறார் என அவனது நிலையை புரிந்து கொண்ட பிரீத்தியும் அவனை கட்டாயப்படுத்தவில்லை. இந்த இடைப்பட்ட காலத்தில் பிரீத்தியின் தங்கை சந்தியா ஒரு பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் திருமணமாகி சென்றிருந்தாள். எது மாறியதோ இல்லையோ,
சூர்யா குறித்த எண்ணங்களும் அலட்சிய போக்கும் வனிதாவிடமும் சந்தியாவிடமும் மாறவே இல்லை. பல அவமானங்களை சூர்யா சந்தித்திருந்தாலும் பிரீத்திக்காகவும் ரவிக்குமாருக்காகவும் அதனை பொறுத்துக் கொண்டான். அதன் காரணமாகவே இன்று சந்தியாவின் வீட்டு விசேஷத்திலும் சூர்யா கலந்து கொண்டான். அப்பொழுது சரியான சமயத்தில் அங்கு வந்த ஆளுங்கட்சி மந்திரி ஆதிசேஷன் சூர்யாவை பார்த்து அதிர்ச்சியாகி சூர்யாவிடம் குனிந்து கைகட்டி பேசினார். அதை பார்த்து சந்தியா அதிர்ச்சியாக கூட்டத்தில் இருந்து முன்னே வந்து மினிஸ்டரை பார்த்து, நீங்க தான் சீஃப் கெஸ்ட், இவன் கைய பிடிச்சு பேசிட்டு இருக்கீங்க. he is just a servant. வாய மூடுங்க. நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா? அவரால தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன். என்கிட்ட எவ்வளவு மரியாதையா நடந்துக்கிறீங்களோ அதை விட 100 மடங்கு அதிக மரியாதையா சூர்யா சாருக்கு நீங்க எல்லாரும் கொடுக்கணும். புரிஞ்சுதா? நான் மட்டும் இல்ல, என்னை மாதிரி எத்தனையோ அரசியல்வாதிகளையும் பிசினஸ் மேன்களையும் சூர்யா சார் உருவாக்கி இருக்காரு. இன்னைக்கு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவர் அமைதியா இருக்காருன்னா நிச்சயமா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். புரிஞ்சுதா? என்னையா நடக்குது இங்க? அதான் சார் எனக்கு ஒன்றும் புரியல. சூர்யா சார், சார் வாங்க சார், நம்ம வீட்டுக்கு போலாம். அட வாங்க சார். ஆனால் அதே சமயம் அவன் கண்ணில் ஒரு கோபக் கனலும் பெரிய ஆளுமைக்கான ஒளியும் தெரிந்தது.